பார்க்காம மதம் பார்க்காம வாக்குக்கு காசு வாங்காம மதுபானம் வாங்காம குவார்டர் வாங்காம நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வாக்களித்து அங்க போட்டியிட்ட கார்த்திகாவை வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று செய்தி தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஒண்ணுமில்ல கையில அக்காவோட கல்யாணத்துக்கு சீராக வந்த மோதிரத்தை விலைக்கு வித்து துப்பாக்கி வாங்குறாரு. துப்பாக்கி இருக்கு, ஆனா துப்பாக்கி பயன்படுத்தினா என்ன வேணும்? துப்பாக்கிக்குள்ள குண்டு வேணும். குண்டு இல்ல. எப்படியோ துப்பாக்கி வாங்கிட்டாப்ல, குண்டு இல்ல. குண்டுக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? தீக்குச்சியில மேல இருக்க கூட மருந்து இருக்கு பாருங்க, கருப்பு மருந்து, ரெட் பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ், அதெல்லாம் சேர்த்து குண்டு தயாரிச்சு தமிழர்களை இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த தமிழராட்சி மாநாட்டில் தமிழர்களை வெறித்தனமா ஒருத்தன் அடக்கி ஆண்டான், கொண்டு போட்டான். அவன் வேற யாரும் இல்ல, யாழ்ப்பாண மேயர் ஆல்பர்ட் துரையப்பா அப்படிங்கிறவர். அவனை கொல்லணும்டா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள்லாம் வந்து திட்டம் போட்டாங்க. பல பேர் திட்டம் போட்டாங்க, ஆனா யாராலையும் செயல்படுத்த முடியல. ஆனால் துப்பாக்கிய வாங்கி சொந்தமாக குண்டு தயாரிச்சு சாதாரண இளைஞன் ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டு கொன்னா. நமக்கு தெரியாது பிரபாகரன் யார் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது, உலக தமிழர்கள் யாருக்கும் தெரியாது, ஏன் ஈழத்தில் இருந்த தமிழர்கள் கூட தெரியாது. சிங்களவன் சொன்னான், ஆல்பர்ட் துரையப்பாவை கொண்ட கொடுத்தால் பல லட்சம் ரூபாய் நான் உனக்கு சன்மானம். தமிழர்களுக்கு என்ற தலைவரை தமிழன் காட்டி கொடுக்கல, சிங்களவன் காட்டி கொடுத்தான். சும்மா இல்ல, 30 வருஷமா உலக வல்லாதிக்கங்களை ஓட ஓட விரட்டி, அமெரிக்காவையும் சீனாவையும் ஓட ஓட விரட்டி ஈழத்துல தனி சாம்ராஜ்யம் அமைத்து ஆண்டவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தலைவர் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அந்த வரிசையில 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கத்தி பேசி, தொண்டை தண்ணி கிளிய பேசி, தொண்டையிலிருந்து ரத்தம் வர பேசி, சாதி பார்க்காம மதம் பார்க்காம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று 2000 ஆண்டுகால பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுல கூட இதுவரைக்கும் வடவேங்கிடம் தென்குமரி வரை ஆயிடை கூறும் நல்லுலகம் தமிழ் உலகம் ஒருத்தர் கூட அத்தனை தமிழர்களை ஒரே கடையின் கீழ் திரட்டினது கிடையாது. சேர மன்னன் திரட்டினது இல்ல, சோழ மன்னன் திரட்டினது இல்ல, பாண்டிய மன்னன் திரட்டினது இல்ல. ஆனா வரலாற்றில இல்லாத ஒரு விஷயத்தை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செஞ்சுட்டு வராரு. சாதி பார்க்காம மதம் பார்க்காம தமிழர்கள் என்ற குடையின் கீழ், ஒற்றை குடையின் கீழ் திரட்டியிருக்கிறார். பாத்தீங்களே, பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு போட்டது 2.25 லட்சம் இருக்கைகள் வந்து குவிஞ்சது 5 லட்சம் பேர் குவிஞ்சிட்டான். அரசியல் மாறிச்சு, தமிழ்நாட்டு அரசியல் மாறிச்சு. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுகவோட சிஎம் கேண்டிடேட் யாரு சிஎம் கேண்டிடேட்? உதயநிதி ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட் போட்டு 2 வருஷமா வேலை பார்த்திருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லனா இங்க இருக்காங்க நம்மளை கழுவி ஊத்துவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு உதயநிதியை வந்து துணை முதலமைச்சராவே கொண்டு போறாங்க. அதிமுக ஒரு கட்சி இருந்தது, ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா சொன்னிச்சு, எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று பேசியது. இந்த 5 வருஷத்துல கண்ணு கட்டிய தூரம் வரை அதிமுக காரங்க எங்கேயாவது இருந்திருக்காங்களா? ஒரு மக்கள் போராட்டம் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சா கூட எப்ப பார்த்தாலும் வெளிநடப்பு தான். எப்ப வெளிநடப்பு பண்றது இருக்கட்டும்பா, எப்ப உள்நடப்பு பண்ணி மக்கள் பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுவீங்க? பதில் கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதிமுக என்ற கட்சி இல்லாமல் போயிருது. ஏன்? நாம் தமிழர் கட்சி வரல, மோடியே போதும். மகாராஷ்டிரா சிவசேனா என்ற கட்சியை கலைச்சவர் ஐயா மோடி. காஷ்மீர்ல மெஹபூபா முஃப்தியோட கட்சியை கலைச்சவர் மோடி. அதிமுக வாழ வைக்கிறதுக்கு ஒன்றும் பாஜக மோடி அதிமுகவோட கூட்டணி வைக்கல. அதிமுக ஒண்ணும் இல்லாம துண்டாடுறதுக்கு தான் மோடி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுக்க. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சிக்கு வரும்போது எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு? ஊழல் குற்றம் புரிந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது, தமிழ்நாட்டு அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மீது, தங்கமணி மீது, கரூர் விஜயபாஸ்கர் மீது, KR விஜயபாஸ்கர் மீது திமுக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சராக MK ஸ்டாலின் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு பேசினார். 5 வருஷம் எஸ்பி வேலுமணி மேல ஒரு தூசி பட்டிருக்குமா? பொத்தி வச்ச பிள்ளைங்க மணிமேகலைங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணியை பொத்தி வச்சு பாதுகாத்தார்.
எடப்பாடி பழனிசாமிய கால் நோகுமோ பாதை நோகுமோ என்று பொத்தி பொத்தி பாதுகாத்தாரு. ஒரே காரணம் தான். காரணம் என்ன தெரியுமா? எஸ்பி வேலுமணி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. சிறையில் அடைச்சனா அதிமுக பலவீனப்பட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கொடநாடு கொலை வழக்குல 1008 கேஸ் போடலாம். அதிமுக என்ற கட்சியை தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாம ஆக்கலாம். ஆனாலும் மு.க. ஸ்டாலின் அதை செய்யல. காரணம் என்ன? அதிமுக அமைச்சர்கள் மீது, முன்னாள் முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்குல நாம அவர்களை சிறையில தள்ளிட்டோம் அப்படின்னா அதிமுக இடத்துக்கு தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி அதிமுக என்ற இடத்தை, அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிச்சிடும். பயம் பயம். நீங்க எதுக்காக ரொம்ப பயப்படுறீங்களோ அந்த பயம் உங்களை ஒரு நாள் நிஜமா கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தும். வீதிகளை நிறுத்தாது, சட்டமன்றத்தில் நிறுத்தும். நான் இப்ப கேட்கிற கேள்வியை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நான் கேட்டேன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வரலாற்றுல தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருந்து ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்தது என்ற செய்திகளை நீங்கள் படிக்கணுமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. உறுதியா செய்வோம். எங்க ஆட்சியில நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போறோம். எங்க அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க. எங்க அண்ணன் சீமான் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள போனா காவேரி வரல, கர்நாடகாக்கார மேகத்தட்டுல அணை கட்டுறான், பேசிடுவேன். ஆனா காவிரி தண்ணி வரும், ஆனா வராது. இதைத்தானையா 30 வருஷமா பேசிட்டு இருந்தீங்க. வரும் ஆனா வராது. அதிமுக காரங்க திமுக காரங்க பேச பாருங்களேன், காவிரி தண்ணியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், திமுக நாங்கள் தான் கொண்டு வந்தோம் பேசுவாங்க. இந்த பயவுலை தான் காவிரியில தமிழருடைய கழுத்தறுத்து தான் அவங்க தான். ஒரு காலத்துல காவிரியில 740 டிஎம்சி தண்ணி ஓடிச்சு. இன்னைக்கு தமிழர்களுக்கு பாத்தியப்பட்ட காவிரி நீர் வெறும் 177.25 டிஎம்சி தான். குறைச்சிட்டான். இவங்களுக்கு நம்ம மாத்தி ஓட்டு போடலாமா? இப்படி நீங்க சட்டமன்றத்துல பேசுறாங்க. மேகத்தட்டு அணைக்காக அடிப்படை வேலைகளை எல்லாம் கர்நாடக அரசு முடித்து விட்டது பேசுறாரு. அப்படி பேச முடியுமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்க கிட்ட நாங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. அவ்வளவு மோசமான வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல மிக குறிப்பாக எங்கள் அண்ணன் வெண்மணி ரமேஷ் கூட சொன்னாங்க, இது கம்யூனிஸ்டுகளுடைய நாடு, கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டை அப்படின்னாங்க. நான் சொல்றேன், நான் மாவோ சொன்னல, அவர் கம்யூனிஸ்ட். ரஷ்யாவை ஆண்டார்ல லெனின், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார், ரஷ்யாவினுடைய அதிபர். அவர் கம்யூனிஸ்ட். எந்த கம்யூனிஸ்ட் சாராய கடைக்காரங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வாங்கி கட்சி நடத்துறான்? இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம எம்எல்ஏ நாகை மாலி அவர் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாராய ஆலை எஸ்என்ஜி கிட்ட 10 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வாங்கியிருக்கு. நான் இப்ப பேசல, ஜனவரி 2 மேலப்படாக நடந்த நாம் தமிழர் கட்சி போறதுல பேசினேன்னா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எனக்கு போன் பண்ண, என்னமா நீங்க எங்களை பத்தி இப்படி சொல்லிட்டீங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னாப்ல. ஆதாரம் தானே, இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஒரு 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 இணையதள பதிவு இருக்கு. அதுல எடுத்த உடனே பாருங்க, செய்தி அனுப்புறவருக்கு முதல்ல இருந்து திமுக இருந்து 2.5 கோடி வந்திருக்கா, அது உங்களுக்கு தேவையில்லை, அதை விட்டுருங்க. அடுத்து ஒரு 2.5 கோடி முழுசா வந்திருக்கா, விட்டுருங்க. அடுத்து 1 கோடி 5 தவணையா மொத்தம் 10 கோடி வாங்கியிருக்கீங்கன்னு திமுக இருந்து, அதை விட்டுருங்க, அது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது ஏஎம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல இருந்து பல லட்சம் நீங்க வாங்கலன்னு உங்க கட்சி வாங்கியிருக்கு, அதை விட்டுருங்க. நமக்கு தேவை சிட் ஃபண்ட். ஸ்ரீ கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் கிட்ட மட்டும் 50 லட்சம் ரூபாய் உங்க கட்சி வாங்கியிருக்கு. இது உங்களுக்கு தேவையான கருத்து. இந்த வருகிற ஆதாரம் இருக்குன்னு எஸ்என்ஜி டிஸ்டரிஸ் சாராய ஆலை, இந்த ஐபிஎல் மேல சட்டப்பட்டிருப்பாங்க, எஸ்என்ஜி 5000 என்னமோ போட்டிருப்பாங்க. அந்த சாராய ஆலை கிட்ட இருந்துங்க நீங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சாராயத்தை குடிச்சு, எஸ்என்ஜி சாராயத்தை மட்டும் குடிச்சு இந்த மக்கள் செத்து போயிட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி சாராயத்தை குடிச்சு செத்து போன இந்த ஏழப்பட்ட தொழிலாளர்களுக்காக போராடுமா? இல்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கானே இந்த எஸ்என்ஜி டிஸ்டிலரிக்கார, அவனை நம்பி போராட்டத்தை கலைச்சிருவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அது கூட பரவாயில்லைங்களே. இந்த செயற்கையில உணவுல செயற்கை நிறமூட்டி சிந்தட்டிக் கலர் ஆட் பண்ணக்கூடிய கம்பெனி கேரளாவில் இருக்கு. 7 தவணையா, ஒரு தவணைக்கு 10 லட்சம் வீதம் 70 லட்சம் ரூபாய் கேரளா நாட்டு கம்பெனிக்கு இருந்து வாங்கியிருக்கீங்கன்னு அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் இரவு சொன்னேன், 10:30 மணிக்கு லைன்ல வந்தாரு. நான் எப்படா வருவாங்கன்னு காத்திருப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் வரைக்கும்
கம்யூனிஸ்ட்காரங்க, நான் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை மதிக்கிறேன். ஆனா இந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் மதிக்க சொன்னீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். இல்ல, தத்துவம் இல்ல. ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல வெண்மணியில, கீழே வெண்மணியில, சாத்தியக்குடியில இந்த காவிரி படுகை முழுக்க நம்ம சனம் கஷ்டப்படுது. பண்ணையார்கள் மூலமாக கஷ்டப்பட்டோம். விடுகிறதுக்குள்ள பண்ணையார்கள் கிட்ட வேலைக்கு போகணும். விடுகிறதுக்குள்ள போகணும்னா சாணிப்பாலை கரைச்சி ஊத்துவான். சாணிப்பாலை துப்பிட்டா கட்டி வச்சு சவுக்கால அடிப்பான். அவன் சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யலனா சாணிப்பால் சவுக்கடி. இந்த சனமெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு. கஷ்டப்பட்ட சனத்தை இந்த பண்ணையார்கள் கிட்ட இருந்து விடுதலை செஞ்சது கம்யூனிஸ்ட் தான். மாலை இல்ல, ஐயா ஜீவானந்தம் போன்றவர்கள், களப்பால் குப்பு போன்றவர்கள், ஜீவானந்தம் போன்றவர்கள் இங்கே தங்கியிருந்து ஸ்ரீனிவாச ராவ் போன்றவர்கள் போராட்டம் செஞ்சாங்க. அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், கொண்டாடுறோம். எங்களை பண்ணையார்கள் கிட்ட இருந்து விடுதலை பெற செய்துட்டு இங்க இருக்கக்கூடிய அடிமைகளை, இங்க இருக்கக்கூடிய விவசாய கூலிகளை பண்ணையார்கள் கிட்ட இருந்து விடுதலை பெற வச்சது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான். இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பண்ணையார்கள் கிட்ட அடிமையா போயிடுச்சு. அதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நாங்க பேசுறோம். பண்ணையார் வேற யாரும் இல்ல, திமுக, காங்கிரஸ், இவங்க கிட்ட கூட்டணியில் இருக்க நீங்க தான். யாருக்காக அரசியல் செய்றீங்க? ஒரு காலகட்டத்தில் கோல வச்சு நின்னீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு உங்க தரம்? எப்படி இருக்கு? மக்கள் உங்களை நம்புறாங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்எல்ஏக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி 4 கோடி ரூபாய் வருது. மொத்தம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் வந்திருக்கணும். 20 கோடி ரூபாயை கீழ்வேளூர்ல எங்கேயாவது பார்க்க முடியுமா? கீழ்வேளூர் ஊராட்சி ஒன்றியத்தில், கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 20 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு, இந்த சாலைக்கு, இந்த குடிநீர் தொட்டிக்கு நான் செலவு செஞ்சிருக்கேன். நாகை மாலி அவர்கள் 20 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லுங்க. முடியுமா? அவரால முடியாது. 20 கோடி ரூபாய் உங்க தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து என்னங்க செலவு செஞ்சீங்க? என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துறீங்க? ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. முடியல அவங்களால. இது அரசியல். இந்த அரசியல் இருந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாறணும்னு நினைக்கிறோம். காலத்தின் கட்டாயம் ஏன்? நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் ஏன்? கம்யூனிசம் காலாவதி ஆகிவிட்டது. கமிஷன் வாங்கிட்டு, கரப்ஷன் வாங்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி காலாவதி ஆகிவிட்டது. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. எங்கள் அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்களுக்கு வேலை இருக்கு, ராவணன் அவர்களுக்கு வேலை இருக்கு, அப்போனன் அவர்களுக்கு வேலை இருக்கு, பள்ளிவேலனுக்கு வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. எங்கள் தம்பிமார்கள் உங்களுக்கு வேலை இருக்கு. நாங்க வந்தா என்ன செய்வோம்? தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இது மட்டும்தான் இலவசம். சிங்கப்பூர்ல எல்லாத்துக்கும் தெரியும், லீ குவான் யூன்னு ஒரு தலைவர் இருந்தாரு. தெரியுமா? லீ குவான் யூங்கிற ஒரு தலைவர். அவருடைய அமைச்சரவையில ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார், தேஷாங் வான் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தாங்க வந்துச்சு. 1 லட்சம் சிங்கப்பூர் டாலரை கொள்ளையடிச்சிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த அமைச்சர் லீ குவான் யூ பார்க்கிறதுக்கு கடிதம் எழுதுறாரு. லீ குவான் யூ ஊழல் குற்றச்சாட்டு இருக்க அந்த அமைச்சர் பார்க்க விரும்பல. கடைசியா 2 வாரம் கழிச்சு ஊழல் குற்றச்சாட்டு தான். செந்தில் பாலாஜி மாதிரி வந்து பிளான்ட்ல போகல, ஊழல் குற்றச்சாட்டு மட்டும் தான் அவர் மேல இருந்தது. ஊழல் குற்றச்சாட்டுக்கே அந்த அமைச்சர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். லீ குவான் யூ ஊழலற்ற தேசமாக, டிரான்ஸ்பரண்ட் தேசமாக, வெளிப்படையான நிர்வாகமாக ஏன் இருக்கு அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டு செய்த அமைச்சராகவே இருந்தாலும் நாட்டின் தலைவர் என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார் என்ற பயம் அமைச்சருக்கு இருக்கணும். தலைவன் எப்படி இருக்கணுமோ அத மக்கள் எவ்வளி, தலைவன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. தலைவன் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு நின்னா, அதனால அமைச்சர் பயந்தான். அந்த மாதிரியான ஒரு தேசமாக மாறணும், டிரான்ஸ்பரண்டா மாறணும். நிர்வாகம் வெளிப்படை தன்மையோட இருக்கணும், ஊழலற்றதாக இருக்கணும், லஞ்சமற்றதாக இருக்கணும். அதை திமுக ஸ்டாலின் கொடுத்துருவாரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருவாரா? ஏங்க என்னங்க திராவிட மாடல்? படிக்க போற பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு, கொலை செஞ்சு, வெட்டி துண்டா போடுறதா திராவிட மாடலா? 75 ஆண்டு கால இந்திய அரசு 4 லட்சம் கோடி கடன். இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன். 5 லட்சம் கோடிக்கு வெள்ளை அறிக்கை கொடு அப்படின்னு கேட்ட பதில் இல்ல. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி எங்களை வச்சு கடன் வாங்கியிருக்க. ஸ்டாலின் நல்லவரை எவ்வளவு கடன் கொடுக்குறா?
8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் உண்மையானவர்கள், உழைப்பவர்கள், அவர்கள் நேர்மையாக வரியை கட்டுவார்கள். நம்மளை நம்பி 5 லட்சம் கோடி கடன் கொடுத்தான். 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பேர் தான் திராவிட மாடல். அப்படின்னா அந்த திராவிட மாடலை ஒழிக்கிறதா நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வேலையாக இருக்கும். நாங்க ஒழிப்போம், உறுதியாக ஒழிப்போம். திராவிட மாடலை ஒழிக்கணும் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தும். நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்க? கருணாநிதி இந்த மண்ணின் மகன். அது இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. இப்ப சொல்றாங்க நான் பரம்பரை திமுக, என் குடும்பமே திமுக தான் ஓட்டு போடும், என் குடும்பமே உதயசூரியன் தான் ஓட்டு போடும். சரிப்பா, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா இருக்காரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்காரு. அவருடைய அப்பா கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாரு. அவருடைய அப்பா முத்துவேலர் யார் எவர்னாலும் உங்களுக்கு தெரியுமா? அவன் பரம்பரையா உனக்கு தெரியாது. நீ அவனு பரம்பரையா ஓட்டு போட்டுட்டு இருக்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி 9ஆம் வகுப்புல 3 முறை ஃபெயில் ஆறாரு. என் மகனுக்கு படிப்புல ஏறான்னு சொல்லி கலைஞருடைய மகன் அம்மா அஞ்சுகம் அம்மா அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பத்மானுங்கிற பிள்ளைய, பத்மானுங்கிற பொண்ணை கருணாநிதி கல்யாணம் பண்ணி வைக்குது. அவங்க பேரு தயாளு ராஜாத்தி தானே. தயாளு ராஜாத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேரு தான் பத்மா. சரியா? அந்தம்மா ஐயா கருணாநிதியை கல்யாணம் பண்ணிட்டு வருது. வரும்போது நல்லா சீர்சனத்தையோட வருது. சீர்சனத்துல வித்து தின்ட்டாரு. இப்ப தமிழர்களுடைய நிலத்தை வளத்தை உரிமையா வித்து திங்கிறாங்களே, அதே மாதிரி பத்மாவதி கொண்டு வந்த சீர்சனத்துல வித்து தின்ட்டாங்க. அப்பயும் பஞ்சம் போகல, பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. ஒரு நாடகம் எழுதி அந்த நாடகத்தை நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழர்கிட்ட வித்து 100 ரூபாய் காசு வாங்கி அன்னைக்கு வந்து பசிய போக்கினார் கருணாநிதி. 100 ரூபாய்க்கு நாடகம் எழுதி பிழைத்த குடும்பம் இன்னைக்கு பல கோடி ரூபாயோட அதிபதி. அப்படின்னா ஆசியாவின் நம்பர் 1 பணக்காரர்கள் கருணாநிதி என்றால் உங்களால் நம்ப முடியுதா? உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சாலும் பரம்பரை திமுக உதயசூரியனுக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம். நீங்க மாறுங்க. 100 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்ச கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு உலக பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்கிறாங்க. நாம ஓட்டு போட்டு முழுக்க குடிசை வீடு, ஓலை வீடு, முழுக்க தண்ணி கிடையாது, தொகுதி முழுக்க தண்ணி கிடையாது. இது என்னைக்கு மாறும்? இந்த நிலைமை என்னைக்கு மாறும்? யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்தில் முழுக்க எளியவர்கள் தான் இருக்கீங்க, முழுக்க இளைஞர்கள் தான் இருக்கீங்க. மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கணும், நம்ம கிட்ட இருந்து வரணும். மார்க்ஸ் சொல்றா சேஞ்ச் இன்னெவிட்டபிள்ங்கறான், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறான். கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு மாற்றம் என்ற சொல்லை தவிர அனைத்தும் மாறத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாற்றம் நம்ம கிட்ட இருந்து வரட்டும். ஒரு வரலாறு எழுதட்டுமே. கருணாநிதி பிறந்த இடத்துல சீமானின் தங்கச்சி கார்த்திகா கருணாநிதியினுடைய கட்சி வீழ்த்தினாள் என்ற வரலாறு உருவாகட்டுமே. கருணாநிதிக்கே ஆட்சியை கொடுத்துட்டீங்க, கருணாநிதிக்கே எம்எல்ஏ பதவி கொடுத்துட்டீங்க. சீமான் தங்கச்சி கார்த்திகாக்கு ஒரு முறை கொடுக்க கூடாதா? எப்படி செய்யறோம் மட்டும் பாருங்க. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இது மட்டும் தான் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில இலவசம். வேற எதுவும் இலவசம் கிடையாது. எனக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட ஒரத்தூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில போய் தான் நான் சிகிச்சைக்கு எடுத்துக் கொள்வேன். அந்த உரிமையை நான் கொடுக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நாகப்பட்டினம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கலெக்டர்ல இருந்து சாதாரண பியூன் வரைக்கும் நாகப்பட்டினம் கலெக்டர் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சையை பார்த்துக்கணும். சட்டம் இது வேணுமா வேண்டாமா? வேணும். உறுதியா வாக்களிங்க. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தொகுதியில இது வரைக்கும் ஒரு பெண் எம்எல்ஏவாக இருந்ததில்லை. ஒரு பெண் என்பதற்காக நான் அனுதாபம் விரும்பல. இதுவரைக்கும் 2 எம்எல்ஏக்கள் 3 முறை இருந்திருக்காங்க. அல்ல ஒருத்தரே 2 முறை எம்எல்ஏ நாகை மாலி இருந்திருக்கிறார். 3 முறை ஆண்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. ஒரு முறை பெண் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்த 2 ஆண் எம்எல்ஏக்களை விட சிறந்த எம்எல்ஏவாக நான் பணியாற்ற காத்திருக்கிறேன். உறுதியாக செய்வேன். இந்த கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில பொருளாதாரமே கிடையாது, மக்களுக்கான வேலை வாய்ப்புகளே கிடையாது. நான் சொல்றேன், நான் வந்தா என்ன செய்வேன்? முதல்ல இந்த திறந்த வெளியில இருக்கக்கூடிய அரசு கொள்முதல் நிலையங்களை எல்லாம் கொள்முதல் கூடங்களாக மாற்றுவேன். அதுக்கு பல லட்சம் செலவழிப்பேன். ஏன் விவசாயி வெம்பாடுபட்டு களத்துல வேலை
செஞ்சு வயல்ல வேலை செஞ்சு நெல்லை உற்பத்தி செய்யறான். அவன் விளைவிச்ச நெல்ல நீ பனியிலையும் வெயிலையும் மழையிலையும் போட்டு நாசப்படுத்தின அப்படின்னா நீ எங்களை கேவலப்படுத்தல, உழைப்ப கேவலப்படுத்துற, விவசாயிகளை கேவலப்படுத்துற. அது முடியாது. நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில விவசாய பணி அரசாங்க பணி, ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணியாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில உறுதியாக மாறும். ஆடு மாடு மேய்க்கலாம். சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றார். ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னா நீங்க ஏப்பா தமிழ்நாட்டுல பால் வளத்துக்கு தனியா அமைச்சர் வச்சிருக்கீங்க? பால்வளத்துறை அமைச்சர் எதுக்காக இருக்கிறாரு? எதுக்காக இருக்கிறாரு? வைக்க போற கெட்டதுக்கு இருக்கிறாரா? எதுக்கு இருக்கிறாரு? நாமக்கல்ல 10 நாளுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் 100 கோடி ரூபாயில அதிநவீன பால் பண்ணை திறந்து வச்சிருக்காரு. 100 கோடியில அதிநவீன பால் பண்ணை திறந்து வச்சு சொல்றாரு. இந்த பால் பண்ணையில ஒரு நாளைக்கு 2 லட்சம் பாலை நாங்க கையாளுவோம்னு சொல்றாரு. இந்த 2 லட்சம் பால், 2 லட்சம் லிட்டர் பால் அண்ணா அறிவாலயத்துல இருந்து வருமா, இல்ல வாரத்துல இருந்து ஒத்துக்கிட்டுன்னு 2 லட்சம் லிட்டர் பால் வருமா, இல்ல மாட்டு மடுவுல இருந்து பால் வருமா? மாட்டு மடுவுல இருந்தா ராஜா நீ பால் கறக்கணும். மாட்டு மடுவுல இருந்து பால் வரணும் அப்படின்னா மாட்டுக்கு மேய்கிறதுக்கு இங்க மேய்ச்சல் நிலம் முக்கியம். மேய்ச்சல் நிலம் முக்கியம். நாம் தமிழர் கட்சி அதுக்காக தான் போராடுது. மாட்டு ஆஸ்பத்திரியில செனை ஊசி போடக்கூடிய மருத்துவர் அரசு சம்பளம் வாங்கலாம். ஆனா மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய பால் ஒரு முழுமையான உணவு. அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஏழை விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? விவசாயி அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? இத்தனை பேரை நீங்க அரசு பணியாளர் ஆக்கிட்டீங்கன்னா எப்படிங்க சம்பளம் கொடுப்பீங்க? 5 லட்சம் ரூபாய் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 5 லட்சம் கோடி ரூபாய் திமுக கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. செந்தில் பாலாஜி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. கருணாநிதி கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. ஏவே வேலு KN நேருல இருக்கிற பணத்தை என்ன செய்யணும் தெரியாம திண்டாடுறாங்க. எதுக்கு அத்தனை பேர் கொள்ளையடிச்சிருக்கான்? அவங்களுக்காக கொள்ளையடிச்சாங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க வருவாங்க, சம்பளம் கொடுக்காம திண்டாட போறாங்க. அவங்களுக்காக நமக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. அதிமுக வந்தா திமுக ஊழல பேசாது, திமுக வந்தா அதிமுக ஊழல் அமைச்சர்களை சிறையில் அடைக்காது. ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கிட்ட சாத்தியமே இல்லை. கட்சி ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆகுது. நீங்க 38 மாவட்டங்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் விடுங்க, சாதாரண வட்ட செயலாளர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் எனக்கு கமிஷன் கொடு அப்படின்னு கையை நீட்டினதில்லை. அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையான பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோம். எந்த கட்டுப்பாடும் இல்லை. வந்தா சரி, நீ ஜப்பான்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கியோ, லண்டன்ல முதலீடு செஞ்சு வச்சிருக்கியோ, துபாயில முதலீடு செஞ்சு வச்சிருக்கியோ, ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை நீ செவ்வாய் கிரகத்துல போட்டு வச்சாலும் சரி, நாம் தமிழர் கட்சி நாங்க ஆட்சிக்கு வர்றோம், உன் பிடரி மயிரை பிடிச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கஜானால சேர்ப்போம். உறுதியா சேர்ப்போம். நம்பி வாக்களிங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான், இறுதி வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட வாய்ப்பு இருக்கு. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் சொன்னாங்க ஏற்கனவே 19,000 வாக்குகள் வாங்கணும். எண்ணிக்கையெல்லாம் பார்க்காதீங்க. கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதிக்கு கார்த்திகா எம்எல்ஏவாக வரணும் அப்படின்னு நினைச்சு வாக்களிங்க. இனிமேல் உங்க வீட்டு பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நினைச்சு வாக்களிங்க. உங்களை பெற்றவளும் ஒரு தாய் தான், உங்களை கெட்டிய மனைவியும் ஒரு பெண் தான், உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஒரு பெண்ணு தான், உங்களுக்கு பிறந்த மகளும் ஒரு பெண்ணு தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்களுடைய பாதுகாப்பை கல்வி கூடங்கள்ல, கல்லூரி இடங்கள்ல உட்காருங்க, கல்லூரிகள்ல, பணியிடங்கள்ல பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியின் விவசாய கட்சிக்கு வாக்களிங்க. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் 33 விழுக்காடுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய பெண்கள், நாங்கள் கேட்காமலே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமபங்கு வழங்கினார். அப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சியில பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என் தாய் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, 234க்கு 117 சட்டமன்ற தொகுதிகளில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வேட்பாளராக நிறுத்தி, பெண் வேட்பாளர்களை 234 சட்டமன்ற தொகுதிகளில் 117 சட்டமன்ற தொகுதிகளில் பெண்களை வேட்பாளராக களமிறக்கி, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று போர் முழக்கமிட்டு பெண்களுக்கான வாய்ப்பு அளித்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்களுடைய நிர்வாகத்தில் இருந்த இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி இனிமேல் ஒரு பெண்ணோட நிர்வாகத்தில் எப்படி தலை சிறந்து விளங்க போகுது என்று பாருங்க. இந்த தொகுதியில திரும்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை வென்றா அது
செய்தி இல்ல. மக்கள் வாக்குக்கு காசு வாங்காம, சாதி பார்க்காம, மதம் பார்க்காம நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்தார்கள். நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்தார்கள். சாதி பார்க்காம, மதம் பார்க்காம, வாக்குக்கு காசு வாங்காம, மதுபானம் வாங்காம, குவார்டர் வாங்காம நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்திற்கு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் வாக்களித்து அங்க போட்டியிட்ட கார்த்திகாவை வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று செய்தி தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும்.